11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுத் தேர்வு பக்கத்துல வந்துருச்சு. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் 11ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்விற்கு படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான வினாக்கள், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நீங்க டோட்டல் மார்க் அதிகமாகணும் அப்படின்னா தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லயும் சரி அதிக மார்க் எடுக்கணும். அதுலேயும் குறிப்பா தமிழ்ல 90க்கு 90க்கு 90 ஈஸியா எடுக்கலாம். இஃப் இன்கேஸ் உங்க ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு நல்லா இருக்காது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னாலுமே 90க்கு 85 87 மார்க் ஈஸியா, 100க்கு ஒரு 95க்கு மேல ஈஸியா எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தமிழை பொறுத்தவரை நீங்க ரொம்ப மெனக்கட்டு படிக்கணும்லாம் இல்ல, அந்த ஸ்டோரியை மைண்ட்ல வச்சு நீங்க ஓனாவே எழுதலாம். ஸோ எது எப்படி எழுதணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேர் மறந்துடுங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எல்லா பப்ளிக் எக்ஸாமுக்குமே நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த புக்ல உள்ள ஒன் வேர்டு, நூல்வெளி, புணர்ச்சி விதி, உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அணி இலக்கணத்தை பொறுத்தளவுல பாத்துங்க அப்படின்னா அணி கம்பல்சரி ஒண்ணு கேட்பாங்களா, 2 கேட்டு 1 எழுதணும். அதுல உருவக அணி சான்றுடன் விளக்குக, உருவக அணி பாத்துக்கோங்க, வேற்றுமை அணி பாத்துக்கோங்க, பிரிது மொழிதல் அணி பாத்துக்கோங்க, இதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்து தமிழாக்கத்தை பொறுத்தளவுல இயல் 1, 2, 3 இது 3 முக்கியம். எல்லா யூனிட்ல உள்ள தமிழாக்கமுமே படிச்சிருங்க முடிஞ்சா. பட் இந்த 3 தான் ரிப்பீட்டடா அதிகமா கேட்கறாங்க. 1, 2, 8 3 கிடையாது, 1, 2, 8 இந்த 3 இயல்ல இருந்து அதிகமா கேட்கறாங்க. சோ இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது மொழித்திறன் பயிற்சியில நீங்க படிக்க வேண்டியது புக்ல பேஜ் நம்பர் 20, 24, 54, 115, 143, 175, 176, 104, 127, 154, 184, 185 இதுல உள்ள எல்லா இந்த பேஜ்ல உள்ள அந்த எக்ஸசைஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இருந்து கேட்கக்கூடிய இந்த 5 2 மார்க் கொஸ்டினுமே இலக்கணத்துல இருந்து கேட்கக்கூடியது எல்லாமே உங்களால எழுத முடியும். ஸோ அதை நல்லா பாத்துக்கோங்க. இப்போ செய்யுள்ள உள்ள குருவினா, நீங்க அந்த 3 குருவினா கேட்பாங்கல்ல, அதை அட்டன் பண்றதுக்கு நீங்க படிக்க வேண்டியது இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், அதை நல்லா பாத்துக்கோங்க. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின, தொடரின் பொருள் யாது. வளரும் காவில் முகில் தொகை ஏறும். சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், பாத்துக்கோங்க. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். காவடி சிந்து என்பது யாது, பாத்துக்கோங்க. தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றுக்கொள்வதாக புறநானூறு கூறுகிறது, மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். சீர்தூக்கி ஆராய வேண்டியது யாது. மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார். மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றிற்கான சான்றினை கூறுக இல்ல உறுதிப்படுத்துக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாழல் விளக்குக, சாழல்ங்கிறது அந்த பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு, அது சம்டைம்ஸ் கேட்கிறாங்க, அதனால பாத்துக்கோங்க. அடுத்தது உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 12 கொஸ்டினுமே செய்யுள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம். உரைநடை குருவினா அந்த 2 மார்க் நீங்க அட்டன் பண்றதுக்கு. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், அது. தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக, இல்லாட்டி சம்டைம்ஸ் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது ஏன் அப்படிங்கிற காரணம் மாதிரி கேட்பாங்க. பனை மரம் வந்தது. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது. ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நீங்க பாக்குறீங்களா, இதுக்கான ஆன்சர்ஸோட மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்ல கல்வி மினி சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. ஆனந்தரங்கரின் வருணனை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை, ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் ஓமையை ஜீவானந்தன் வாழ்வுடன் ஒப்பிடுக. நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினா கொஸ்டின் நம்பர் 31 இருந்து 34 வரைக்கும் கேட்பாங்க. 2 சிறுவினா நீங்க அட்டன் பண்ணணும் செய்யல. சோ அதுக்கு நீங்க படிக்க வேண்டியது நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெறுவற்றை நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது. சலச வாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. தமிழை பொறுத்தளவுல நீங்க 11th சரி 12th சரி சோ இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப் இருக்குல்ல, சோ அந்த டைப்ல என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அது நல்லா பார்த்து. மொத்தமே புக்ல 3 அல்லது 4 தான் அந்த டைப்ல இருக்கும். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க, நல்லா பாத்துக்கோங்க. தமிழர் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை. தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளர் கூறுவன யாவை. உயர்தமிழை உயிரென்று போட்டு மீன்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை. சோ அதெல்லாம் நல்லா பாத்துக்குங்க.
அடுத்து உரைநடை சிறுவினா கொஸ்டின் நம்பர் 35 இருந்து 38 வரைக்கும் கேட்டு நீங்க 2 அட்டன் பண்ணணும். எண்ணுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவீர் கொண்டுள்ள மொழி பற்றி எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதற்கான சான்று. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்து காட்டுக. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? தாமசிகம் என்றால் என்ன? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெடுவினா உரைநடையில நீங்க படிக்க வேண்டிய நெடுவினாக்கள். நெடுவினாலாம் எழுதுறீங்கன்னா குறிப்பு சட்டகம் போட்டு நீட்டா சப்ஹெட்டிங்லாம் போட்டு அதுக்கு கீழே சம் பாயிண்ட்ஸ் எழுதி ஸ்டார் போட்டு ஒரு 5 பேஜஸ்க்கு மேல வர மாதிரி. உங்களுக்கு மேபி நீங்க ஸ்கூல்ல எழுதுறது ஒரு 5 பேஜஸ் வந்து அதிகமா தெரியலாம். பட் இன் பப்ளிக் எக்ஸாம் நீங்க 10th எழுதிருப்பீங்க, ஒரு A4 சைஸ் தான் இருக்கும், அது கோடு போட்ட தாள். ஸோ 5 பேஜுங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ பார்த்துக்கோங்க. கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. வெரி இம்பார்ட்டன்ட். பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபுவழி கல்வி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். கல்வி முறைகளில் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் செய்திகளை சிதறாது விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுந்தர ராமசாமியின் காற்றில் கடந்த பேராசை என்னும் தலைப்பில் ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. செய்யுள்ள நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க. திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை மற்றும் தென்கரை நாட்டு பாடல்கள் இயற்கை வளங்களை விவரிக்க. பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. நடராசன் தனிமொழியிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்று உமறுப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்துரைக்க. துறைப்பாடத்தை பொறுத்தவரை பிம்பம், சிம்பொனி தமிழரும், ஆஸ்கார் தமிழரும், நர்த்தகி நடராஜன், வாடிவாசல், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லாட்டி வாடிவாசல் அடுத்தது வந்து 6ஆம் திணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தமிழை பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத பாருங்க. அதுக்கு மேலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் மேக்ஸிமம் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லபடியாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.